ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لو يأخذ الناس بظلمهم ما ترك الله من دابة ولكن يأخذهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستخيرون الله ولا يستخيرون. மனிதர்கள் செய்யும் அக்கிரமத்தின் காரணமாக அல்லாஹ் உடனுக்குடன் அவர்களை குற்றம் பிடிப்பதென்றால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பிற்படுத்துகிறான். அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தம் செய்யாது பிந்தம் செய்யப்பட மாட்டாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மனிதர்கள் தவறுகள் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றம் சாட்டி அவன் தவணை நமக்கு வழங்குகிறான், பிற்படுத்துகிறான். அவனிடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உயிர் பிராணி கூட விட்டு வைக்க மாட்டோம் நாம் என்று சொல்லுகிறான். இந்த ரம்லான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, எந்த எஜமானன் தன் பணியாளனுக்கு பணிச்சுமையை குறைக்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். மேலும் இந்த ரம்லான் மாதத்தில் 4 விஷயங்களை நீங்கள் செய்தாக வேண்டும். 2 அல்லாஹுக்கு பிரியமானவை, 2 விஷயங்கள் நிச்சயம் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியவை, கேட்க வேண்டியவை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஸ்ட்டு சொன்னது, எஜமானர்கள் தனது தொழிலாளிகளிடத்தில் ரம்லான் மாதத்தை அவருடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும். இதுவும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வதற்கான ஒரு அழகிய பரிகாரம். முதலாளிகள் பல நேரங்களில் தொழிலாளிகள்கிட்ட கடினமாக நடந்து விடுவாங்க. வேலையை அதிகம் வாங்குவதற்காக பேசுவார்கள். அதற்கெல்லாம் கூட பாவ பரிகாரமாக இந்த ரம்லான் மாதம் அமைந்துவிடும். ஆகவே நல்வாய்ப்பாக எஜமானர்களாக இருப்பவர்கள் தனது பணியாளர்களிடம் அல்லாஹ்வுக்காக அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய பணிச்சுமையை குறையுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 விஷயம் அல்லாஹுக்கு மிக பிரியமானவை, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த 2இல் ஒன்று, நீங்கள் கலிமா ஷஹாதத்துக்கு சாட்சி சொன்னவர்களாக இருக்க வேண்டும் என்றார்கள். முதல் விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொன்னவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இந்த 2ம் அல்லாஹுக்கு மிக பிரியமானவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரம்லான் மாதத்தில் குறிப்பிட்டு செய்ய வேண்டிய சொன்னார்கள். அடுத்த 2, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுங்கள் என்று அந்த 2 விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடையார்களே, ரம்லான் 17, இன்னும் 13 நாட்கள். எவ்வளவு மின்னல் வேகத்தில் கரையும் நமக்கு தெரியாது. ஆனால் நமது பாவங்கள் கரைந்து விட்டனவா என்று நமக்கு தெரியாது. நாட்கள் கரைந்து விட்டது. நம் பாவங்கள் போக்கப்பட்டு இந்த நிமிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இன்னுயிரை அல்லாஹ் எடுக்க நாடினால் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தவானாக போய் நிற்போமா என்று நமக்கு தெரியாது. இந்த சூழலில் எல்லோரும் இந்த சபையில் நாம் உறுதிமொழி எடுப்போம். கிடைக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவணையை
அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தரட்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மிக்க பாவத்தை மன்னிப்பவனும் காஃபிரத் தம்பி வ காமிலத் தம்பி தௌபி சதீதில் இகாப் தௌபி லா இலாஹ இல்லாஹு வ இலைஹில் மசீர். அல்லாஹ் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பவனும் தௌபா மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பவனுமாக இருக்கிறான். அவன் தண்டிப்பதில் மிக கடுமையானவனும் அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக்க கருணை மிக்கவனுமாக இருக்கிறான். அவனை தவிர நாயர் இல்லை, அவனிடமே நீங்கள் மீள வேண்டியுள்ளது. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுகிறான். வணக்கத்துடைய அல்லாஹை தவிர யாரும் இல்லை. முதல்ல அல்லாஹ் பிரியமான 2 விஷயம் சொன்ன. ஒன்று, வணக்கத்துக்குரிய அல்லாஹை தவிர யாருமே சாட்சி சொல்லணும். 2வது, பாவ மன்னிப்பு தேடணும். இங்கே 2ம் சேர்ந்தாற்படி அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்துடைய அல்லாஹை தவிர யாரும் இல்லைப்பா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவனும், தௌபா செய்வீர்களே, பாவ மன்னிப்பை தேடி மீண்டு வருகிறீர்களே, அதையும் அல்லாஹ் அங்கீகரிப்பவனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். இல்லாவிடில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் மிக்க தயவுடையவனாக கருணை உடையவனாக இருக்கிறான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை. ஒரே நேரத்தில் 2 வேளை இங்கே சொல்லிடுவான் அல்லாஹ். அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய என்று நம்பக்கூடியவர்கள் அவனிடத்தில் அழுவதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து விடாதீர்கள். நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், யாருக்கு கண்ணீர் வரவில்லையோ இந்த கண்கள் இருப்பதை விட குருடாக இருப்பதே மேல். இந்த கண் இல்லாமல் மொட்டையை அசிங்கமாக அலைவதே மேல். ஏனென்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு பெற்றினார். ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய தூதர் இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள். தக்பீர் கட்டியிலிருந்து ஃபஜ்ர் தொழுகிற வரைக்கும் தொழுகை நீடித்தது. அல்லாஹுடைய தூதருடைய அறை 10க்கு 8 சின்ன அறை தான். அந்த அறை முழுவதும் கண்ணீரால் உடைந்து போய் தண்ணீர் எப்படி மிதந்திருக்குமோ அதே போன்று இருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். என்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயினும் அவர்கள் கண்களில் என்ன செய்து பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100 முறை, குறைந்தபட்சம் 100 என்கிறார்கள். அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொண்டு எனக்கு கண்ணில் அழவே வர மாட்டேங்குன்னா முட்டி முட்டியாவது அழுதுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அழுகை எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் 2 பேரை நரக நெருப்பின் புகை தீண்டாது என்றார்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்காக அவனை அஞ்சி சிந்திய கண்ணீர், இன்று இறை பாதையில் சிந்திய செந்நீர். இந்த 2ஐயும் உடையவர்களுக்கு நரக நெருப்பின் புகை அவர்களை தீண்டவே செய்யாதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நம்ம நிறைய பேர்ட்ட கேட்ப கண்ணீரே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த வார்த்தை மனுஷன்ட்டெல்லாம் சொல்லிக்கிடுங்க, படைச்சவன்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி வரலைன்னா நம்ம மனசு நம்ம யோக்கியான்னு என்ன வந்துட்டு அர்த்தம். நான் பெரிய நான் ரொம்ப யோக்கியன், எனக்கெல்லாம் நான்லாம் என்னப்பா பாவம் செஞ்சு அழுகிறக்க நீங்கள் அப்படி நினைக்கதான் தான் பொருள். உங்களுக்கு கண்ணீர் வராதோ, உங்களுக்கு உயிருக்கு உயிரான உடமையை உயிரை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு மூச்சு ஏற இறங்க விட்டுருவீங்க, தானா கண்ணீர் அப்போ வரும். தெரியுதா? கண்ணீர் வரலாம் கதை விடக்கூடாது, வரும். அல்லாஹ் சொல்லலாம்ல, உன் இதய கண்ணியை தூக்கிட்டு வந்துடுவேன். இதய கண்ணியை தூக்கிறோம் தான், ஆசையா வளர்த்த பிள்ளைய மலக்குள் மூத்தலாகி தூக்கு உயிர் அப்படிமே. அப்போ அழுவ அது அழுக இல்லை. நல்லா இருக்கும்போதே யா அல்லாஹ் இந்த உயிர் எப்போ பிரியும் எனக்கு தெரியாது, நானும் பாவம் அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களை எப்படி பிரித்து சொன்னாங்க. என் பாவங்களை சிறியதையும் பெரியதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் அறிந்து செய்ததையும் அறியாமல் செய்ததையும் மானக்கேடானதையும் வரம்பு மீறியதும் முதலும் கடைசியுமானதையும் மன்னித்து விடுவாய் அல்லாஹ். என் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போடுறாங்க, பட்டியல் போட்டு அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க. இதே தான் அல்லாஹ்வுடையார்களே, நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கிற இந்த மாதம் பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணைமிக்க ரமலான் மாதத்தை தந்திருக்கான். ஒரு முஸ்லீம் இந்த மாதத்தை அவன் இறையச்சமுடையவர் ஆகும் அடையாளம் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர் ஆகலாம் என்றால் அந்த இறையச்சத்தை பெற்றதின் அடையாளம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வகானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார். அல்லாஹ் சொன்னா அவர்கள் பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ்க்கு முற்றிலும் வழிபடுபவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர். அடுத்தாலும் சொன்னா சஹருடைய வேளையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
சஹருடைய வேளையில் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எதுக்கு சொல்லப்பட்டுச்சு? இந்த ரமலான் மாத்தி நாம் என்னவா ஆகலாம்? லல்லக்கும் தத்தக்கும், இரையச்சம் உடையர் ஆகலாம். இரையச்சம் உடையர் ஆனால் என்ன பண்பு வரணும்? அல்லாஹ் சொல்லி காமிச்சா, நீங்கள் பொறுமையாளராக இருங்கள், உண்மையாளராக இருங்கள், அல்லாஹ்க்கு முற்றில் வழிபடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், சஹருடைய வேளை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்போ அந்த பழக்கம் வந்திருக்கா? இப்போ வாட்சி வித்திரு இருந்து ராத்திரி தகச்சத்து தொழுதீங்களா? இப்பவும் கூட்டத்தோடு தொழுதுட்டு உளுந்தடிச்சு படிச்சு படுத்துக்கிறீங்களா? ரம்லான் மாதத்துக்கு சமமாக எந்த மாதம் ஆகாது. ரம்லான் இரவுகளுக்கு சமமாக எந்த இரவும் ஆகாது. இந்த மாதத்தில் செய்கிற எல்லா காரியங்களும் கணக்கின்றே கூலி. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இது கால தர்றத்தின் ஹைரையரா, இது கால தர்ற சர்ரையரா. அணுவளவு நன்மையும் அணுவளவு தீமையும் எடை போடப்படுகின்ற நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்கள். இந்த மாதம் கணக்கின்றே கூலி என்றால் அறிவுடையவன் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வான். பசித்திருந்து தாகித்திருந்து சோர்வடைந்து உறங்கி கொண்டிருப்பதை விட கிடைக்கிற அல்லாஹ் நெருக்கத்தை தேடக்கூடிய வழிகளை நாம் தேடிக்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், அவன் பால் நெருங்குகின்ற வழியை தேர்ந்தெடுங்கள். அவன் பால் நெருங்குகின்ற வழியை தேர்ந்தெடுங்கள். ரொம்ப க்ளோஸ் ஆகிற நேரம் இது. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுவோம். ரப்பும் அடியானும் க்ளோஸ் ஆகிற நேரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானம் இறங்கி வந்துடுறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? எந்த நேரம் அந்த நேரத்துக்கு சமமாக ஆகாது. எந்த நேரமும் அந்த நேரத்துக்கு சமமாக ஆகாது. ஏன்னா ரப்புல் ஆலமீன் ஃபுல் கவனம் செலுத்துகிறான். ஏன் முதல் வானம் வருகிறான் என்றால், அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான ஆதமுடைய சந்ததிகள் வாழ்கிற இடம் வந்து முதல் வானத்தில் தான். ஆதமுடைய சந்ததிகள் எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான்னு தெரியுமா? மறுமை நாளை நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு சொர்க்கம் நரகம் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு சொர்க்கவாதிகள் அழகாக சொர்க்கத்தில் இவரை பார்த்துவிட்டு வானவர்கள் கேட்பார்கள், ரப்பே, இவர்கள் பாவம் செய்தார்கள், பின்னர் அழுது திருந்தினார்கள். நாங்கள் சதா உன்னை துதித்தோம், உனக்கு கட்டுப்பட்டு மட்டுமே வாழ்ந்தோம். எங்களை விட அவர்களை நீ அந்தஸ்தான சொர்க்கத்தில் வைத்திருக்கிறாய் என்று கேட்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஆதம் என் கரத்தாலை படைத்தேன், என் சாயலிலே படைத்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை நேசிக்கிறான். ஆக இந்த பூமிக்கு முதல் வானத்துல தினந்தோறும் வந்து ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், என்னிடம் முறையிட யாரேனும் உண்டா? ஏதோ உன் ரப்பு வந்து நிற்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் அல்லாஹ் சொன்னான், இறையச்சம் உடைத்த பயிற்சி பெறுற மாதம் இதை சொன்னா, சகருடைய வேலை எழுங்க, இந்த தராவியால ஒரு வித்திர தொழுது கூப்பிட அடித்து தூங்காதீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றேன். பெண்களுக்கு ஒரு ஹதீஸை வாசி காமிப்பேன். பெண்கள்லாம் அலட்சியா, ஆனால் பெண்கள் நம்மளும் அதிகம் இபாதத் செய்வாங்க தெரியுமா? நல்லா டியூன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளெல்லாம் பீட் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மள அதிகமாக செய்வாங்க. வல்லாஹி நான் சொல்றேன், அதை வாசி காமிக்க ரெண்டாவது. அப்படி என்றால் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வதை பாக்கியமாக கருதணும். அடுத்த வினாடி நமக்கு இல்லை என்பதை போன்றே தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, இதுதான் கடைசி தொழுகை என்பதை போன்று தொழுங்கள். தொழுகைக்கு நின்றால் இது பிரியாவடை என்பதை போன்று தொழுங்கள் என்று சொல்றாங்கல்ல. அப்படி என்றால் ஒவ்வொரு இடமும் கடந்து போதும் பாவ மன்னிப்புக்கான சந்தர்ப்பங்கள் மட்டும் கடந்து போயிட்டு தான் இருக்கு. எத்தனை பாவங்கள் நம்ம அறிந்து செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம். இவைகளெல்லாம் கணக்கில் வருவதே இல்லை, நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. அப்படி என்றால் மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இருந்து அழுது பழகுங்கள். அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கணும். ரப்பு முன்னாடி கதறி பழகணும். நம்முடைய சுஜூதில இருந்து கண்ணீரை விட்டு பழகணும், அல்லாட்ட பழகணும். பாவ மன்னிப்பு என்பது கண்ணீர் மூலமாக வெளியேறுகிற ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இந்த இதயங்கள் பாவத்தை சுமந்திருக்கிற குடம் என்றால் கண்கள் நீரை வெளியேற்றுகிற வாயாக இருக்கு. அப்படியே கண்ணீரை கொட்டணும் அல்லாஹ்விடத்தில். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. மனசுகளை முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிந்த பிறகு அந்த பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டுமா, போர்க்கைதிகளை விடுவிப்பதா, தண்டனை கொடுப்பதா, பிணை வாங்கிட்டு விடுவதா என் நிலை வரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஐடியா கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவங்களுடைய பிணையை வாங்கிட்டு விடுவிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. பிணையை வாங்கிட்டு விடுவித்து விடலாம் என்றார்கள். அதை போல அல்லாஹ்வுடைய தூதர் பிணையை வாங்கிட்டு விடுவிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் பிணை கொடுக்க முடியாதவர்கள், யாருக்கு கல்வியறிவு இருந்ததோ அவர்கள் மூமின்களில் யாருக்கு கல்வியறிவு இல்லையோ அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விடுதலை பெறலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு கடுமையான எச்சரிக்கை பண்ணான். ஒரு மரத்தின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை எடுத்து காமிட்டான். நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய விரோதிகளை நீங்க தண்டிக்காம எப்படி நீங்க பிணை வாங்கிட்டு விடுவிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து எச்சரிக்கை பண்றதா செஞ்சான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டிருந்தார்கள், அழுறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹ்வின் தூதரை ஏன் அழுகிறீர்கள் கேட்டவர் அல்லாஹ்வுடைய சம்பவத்தை சொன்னவுடன் அவரும் சேர்ந்து அழுதார்கள். சற்று நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அந்த இடத்தை வந்து சேர்றாங்க. உமர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இருவரும் ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? எனக்கு காரணத்தை சொல்லுங்க.
எனக்கு அழுகை வரவில்லை என்றாலும் நிச்சயமாக நான் அழுவதை போன்று நான் பாவனையாவது செய்வேன் என்று சொன்னார். புரியுதா? ஓப்பனா சொல்றாங்க. ஒரு துக்க வீட்டில் போனா எப்படி போனோமே, அவங்க 4 பேர் அழும்போது நம்ம அறியாம கண்களில் வரதா வரியா? ஒருத்தர், ஏய் பாத்தியாடா எங்க அத்தா என்னை விட்டுட்டு போயிட்டாரா, உங்க நண்பர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி நெஞ்சு இருக்குது, எதையும் வெடிக்கிறது இல்லையா? கண்கள் தானா கண்ணீர் வர்றது இல்லையா? எல்லாத்தையும் விட அந்த உயிரும் உடமையும் மனைவி மக்கள் சுகம் சொத்து வாழ்க உட்கார இடம், எப்படி நம்ம உட்கார்ந்து தொழுகிற இடத்தை பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் எவ்வளவு பாக்கியம் முடிஞ்சிருக்கும். நமக்கு கால்கள் உட்கார்ந்து பிட்டி கூட அழுத்திடக்கூடாதுன்னு குஷன் போட்டு உட்காந்து தொழுதுட்டு இருக்கோம். அந்த ரப்பு தான் இதெல்லாம் தந்தான். ஆனா நமக்கு அவன் முன்னாடி கண்ணீரே வராதுன்னு ஒருத்தர் கேட்டது, ஒருத்தர் வெளிப்படையா சொல்றாரு. அப்படிலாம் சொல்லவே கூடாது. படைச்சவன் முன்னாடி கண்ணீர் வரல அப்படின்னா நம்ம இதயத்துல இருமாப்பு இருப்பதாக பொருள். நம்ம பாவம் செய்ய நம்மலாம் யோக்கியன்னு என்ன வந்துட்டு அந்த எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் 8வது அத்தியாயம் 25வது வசனம் தயவு செய்து எல்லாரும் படிங்க, தயவு செய்து படிங்க மக்களை, படிங்க, குர்ஆனை படிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்களில் தவறிழைத்தோரை மட்டும்தான் தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த நீதியும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த நீதியும் கிடையாது. அவன் நாடியவரை தண்டிப்பான், அவன் நாடியவரை மன்னிப்பான். இதுக்கு மேல அவன் என்ன வேணும்? நான் தப்பே செய்யல அதனால யோக்கியம் நினைக்கிறான்ல, இந்த லிஸ்ட்ல வந்தா அல்லாஹ் நாடியவரை தண்டிப்பான், அவன் நாடியவரை மன்னிப்பான் என்றால், அல்லாஹ் என்னை தண்டிக்கிற லிஸ்ட நாடி இருந்தா என் நிலை என்ன? அல்லாஹ்வோட தண்டனை மனிதனின் தண்டனை போட்டு நம்ம நினைச்சுக்கிட்டோமா? அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ரமலான் மாதத்தை பாக்கியமிக்கதாக நம்ம அமைச்சுக்கிடணும், ரொம்ப ரொம்ப பாக்கியமிக்கதாக அமைச்சுக்கிடணும். அதுல ஒண்ணு முதன்மையானது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த ஹதீஸோட தொடர்ச்சியா வந்தது. பிறலைனா என்ன? அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி முதல் படிமே ஏறிந்தார்கள். அப்ப ஆமீன் சத்தமா சொன்னாங்க, வளமைக்கு மாற்றமான செயல். 2வது படிமீதும் ஏறி நின்றார்கள், அப்போது ஆமீன் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். 3வது படிமீதும் ஏறி நின்றார்கள், மீண்டும் ஆமீன் என்றார்கள். இந்த நிகழ்வு முடிந்து சற்று நேரம் முடிந்த உடனே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில், யா ரசூலுல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு மெம்பர் படிமீதும் ஏறி நின்று ஆமீன் 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 என்று சொன்னீர்களே யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அறிந்து கொள்ளலாமா காரணம் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் முதல் படி மெம்பர் ஏறி நின்றேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து, முஹம்மதே, யார் உங்கள் பெயரை சொன்ன பிறகு ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். 2வது, யார் வயதான தாய் தந்தை இருந்து அவர்கள் நோவினை செய்கிறாரோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். 3வதாக சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தை அடைந்த பிறகு பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளலன்னு சொல்லல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். இப்ப தெரியுதா? ஒவ்வொரு நாள் மிஸ் ஆகுது, அழுக வரலன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிடுங்க, குர்ஆனை படிங்க. குர்ஆன்ல சில வசனம் இருக்கு, அதுலயும் அழுக வரலையா உங்களை இதையெல்லாம் செத்து போதின்னு அர்த்தம். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு மலையை இறக்கி வைத்தால், லரைத்தஹு ஹாஸியன் முத்தஷத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ் அச்சத்தால் மலைகள் பிளந்து போவதை நபியை நீங்கள் காண்பீர்கள். மழை பிளந்துருங்கிறான் அல்லாஹ்வோட அச்சத்தின் காரணமாக. இந்த குர்ஆனை ஓதி சில வசனங்களை ஓதி அத்தூர் என்ற அத்தியாயத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் மூமினா இருக்கிறாங்க, மூமினா ஆட்சி தலைவரும் தொழுவ வைப்பாங்க. தொழுகைக்கு நிற்கும்போது அத்தூர் என்ற அத்தியாயத்துல இன் அதாப ரப்பிக லவாக்கியூன், அல்லாஹுடைய வேதனை வந்து அடைந்தே தீரும் ஒரு வசனம் இருக்கு. அல்லாஹுடைய வேதனை உங்களை அடைந்தே தீரும் அப்படி சொன்ன உடனே நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அந்த வசனத்தை என்றைக்கெல்லாம் ஓதினார்களோ அவர்கள் அழுவார்கள். அழுகையின் காரணமாக முகங்கள்லாம் வீங்கி போய் சில நாட்கள் பாறைகளில் நீண்ட நெடிய நாட்கள் தண்ணீர் ஒழிந்து போய் காய்ந்து போனால் அந்த இடத்துல கருப்பு நிறம் தடம் இருப்பதை கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்கள்ல கருப்பு தடம் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். சுகவீனப்பட்டு போவார்கள். இன் அதாப ரப்பிக லவாக்கியூன், அல்லாஹுடைய வேதனை தீரும் என்றார்கள். தீர்ந்துரும், வந்தே தீரும் அப்படின்றாங்க. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது? அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட மாவீரர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அவங்களால அளவு முடிஞ்சது? இல்லை, அவருடைய தலைவர் மாசுபடாத தங்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை அழுதார்கள், 100 முறை பாவ மன்னிப்பை தேடுதார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கண்ணீருக்கு பஞ்சமில்லாமல் அவர்களுக்கு இறங்கியது. ஏனென்றால் அல்லாஹ் மன்னித்தாலே நான் தூயவன் அல்ல, அல்லாஹ் மன்னித்தாலே நன்றி நான் தூயவன் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினான்.
அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மாதத்தை அடைந்த பிறகு யார் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ நாசம் உண்டாகும். அதே போல மக்களே, இந்த பாவ மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியமானது. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. நிச்சயமா உறவுகள் சோதனையானது. உறவுகள் சோதனையானது தான். நிச்சயமா அவங்க வீம்பு பிடிப்பாங்க. ஆனால் நாம தோத்துறக்கூடாது. எதுல? வீம்புல இல்லை, வீம்புல இல்லை. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். அவங்கள்ட்ட 1000 தப்பு இருக்கும், நம்ம சைடு நியாயமே இருக்கும். உறவுகளை புதுப்பித்து விடுங்கள். இந்த அமல்கள் மேலே ஏறப்போவது கிடையாது. உறவுகளை புதுப்பிக்காமல், உறவுகளை பேணாமல் நம்முடைய எந்த நல்லவனும் மேலே ஏறப்போவது கிடையாது. இரவெல்லாம் நின்று வணங்கி அழுதாலும் சரியே, பகலெல்லாம் பசித்திருந்தாலும் சரியே, தானத்திற்கு அள்ளி வழங்கினாலும் சரியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவை துண்டித்தவனை அல்லாஹ் தன் அரிசியை விட்டும் துண்டித்து விடுவான். அல்லாஹ்வுடைய அரிசியை விட்டு தூர போயிடுவான். அவனுடைய ரஹ்மத்தை விட்டு நகம் தருவான். நம்ம அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த மாதத்தை அவங்க எப்படி வேணா இருந்துட்டோம், அல்லாஹ்வுடைய முகம் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக பாவம் மன்னிப்பதுன்னு அல்லாஹ் அப்படி சொன்னான். 2 விஷயம். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்லுங்க. இன்னொன்று நீங்க அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பை தேடுங்க, எல்லாம் பிரியத்திற்காக என்றால். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற வேண்டியவர்கள் வழியே கிடையாது. அவர்கள் எப்படியானா இருக்கட்டும், நம்மை பகை கொள்ளட்டும், நம்மளை திட்டி தீக்கட்டும், மீது பொறாமை கொள்ளட்டும், என் ரப்பின் முகம் எனக்கு தேவை என்பவர்கள் அல்லாஹ்வின் பிரியத்திற்காக என்ன செய்யட்டும், அவர்கள் போய் உறவை பேணிக் கொள்ளட்டும். உறவை பேணிக்கிடுங்க. இல்லை என்றால் எந்த நன்மையும் கிடையாது. அதே போல இந்த மாதத்தில் அதிகமாக கடைசி 10 வருது. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வேட்டி கச்சை இருக்கை கட்டி கொள்வார். என்ன அர்த்தம்? ரெடி, களத்துக்கு ரெடி, அப்படிதானே? வேட்டை மடிச்சு கட்டினான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வாசிங்க. அதே கச்சை இறுக்கி கட்டி கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் இபாதத்துகளை அதிகப்படுத்திடுவாங்க. இரவை ஹயாத்தாக்குவார். இரவை ஹயாத்தாக்குவார். தான் மட்டுமல்ல, தன் மனைவியர்களையும் இரவு வணக்கங்கள் ஈடுபட வச்சுருவாங்க. முழுக்க எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் தர்மங்களை வாரி வழங்குவார்கள். எப்படி தெரியுமா? தர்மங்களை காற்றை விட வேகமாக, வார்த்தைகளை பாருங்க, காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். இந்த மாதத்தில் செய்த தர்மம் அல்லாஹ் அதை பெற்றுக்கொண்டால் கணக்கின்றி கூலி. கைகளை சுருக்கி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விரித்து தர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அவன் தந்ததை பிறருக்கு கொடுக்கும் போது கைகளை சுருக்கணும்னு நினைக்கிறோம். இதை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் தந்தவட்டு அல்லாஹ் சொன்னான், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் தந்தவட்டு அவர்கள் செலவு செய்வார்கள். பாவ மன்னிப்பின் மிகப்பெரிய வழிகாட்டி அந்த தர்மம். நீர் நெருப்பை அணைப்பது போன்று தர்மங்கள் பாவங்களை அழிக்கின்றன. பாவங்களை அழிச்சிரும். நீங்க ஒரே ஒரு தேவையில்லை மனிதனுக்கு போய் உங்கள் செல்வத்தை கொடுத்து பாருங்க. தேவையில்லை மனிதனுக்கு கொடுத்து பாருங்க. அவனை வாங்கிட்டு அவன் கை நடுங்கும், இதயங்கள் பேசும். நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வேன், ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நான் உங்களுக்கு துவா செய்வேன்னு சொல்லுவான். அவங்க துவாலாம் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் கொடுப்பது நாம் என்றால் அதை பெற்றுக்கொள்வது மனிதர்கள். அல்லாஹ் சொன்னான், நான் அதை வாங்கி கொள்கிறேன். இஹ்லாஸான தர்மங்களை ரப்புல் ஆலமீன் வாங்கிட்டார். குதிரை தன் குட்டியை ஆசையாய் வளர்ப்பது போன்று ரப்புல் ஆலமீன் ஆசையாய் வளர்க்கிறது. பாவ மன்னிப்பை தேடுவது சும்மா கிடையாது மக்களே. நம் இதயங்கள் அப்படியே வினாடி நேரத்தை என்னென்ன தவறான சிந்தனைகளை கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ்வுடைய கேட்டதுவாங்க, இறைவா என்னை நேராக பாதையில் செலுத்துவாயாக, கெட்ட நப்சின் தீங்கி விட்டு என்னை பாதுகாப்பு. இதை நப்ஸ் இருக்குல்ல, இது என்னென்னவோ சொல்லிக் கொடுங்க. நமக்கு ஆசையாசையா அந்த உலகத்தை அனுபவிக்க என்னன்னா செய்யுங்கிற மாதிரிலாம் சொல்லித்தரும். பாவத்தில் கொண்டு விட்டுறதெல்லாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஓத நமக்கு தெரியும், இல்லை இந்த உலகம் அற்பமானது தான். நம்ம அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதால் மிக சிறந்த பாக்கியமிக்க வாழ்க்கையை நினைக்கக்கூடிய மக்கள் குர்ஆனை அதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டவர்கள் இறைச்ச பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். ரமலானை நோக்கமே அல்லக்கும் தத்தக்கும் இறைச்ச உடையராகலாம் என்கிற காரணத்தினால் கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, விவாதத்துக்களை அதிகப்படுத்திக்கணும். பாவ மன்னிப்பு அடைந்தே தீரணும். அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு அடைஞ்சே தீரணும், இல்லைன்னா நாசம் உண்டாகட்டும். தயவு செய்து நம் பாவங்களை நாம் பட்டியல் போட்டு பழகணும். நாம் செஞ்ச அசிங்கங்கள் தானே, நாம் செய்த அசிங்கங்கள் தானே. வெளியே லிஸ்ட் போட்டா போர்ட்லயே போட போறோம். அதே இதயத்தை லிஸ்ட் போட வேண்டியதானே, போட்டு பார்க்க வேண்டியதானே. நல்லா யோசிச்சு பாருங்க.
அல்லாஹ் சொல்றான், மனிதன் செய்த தவறுக்காக உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பது என்றால் அப்படின்னு மீனிங் என்ன தெரியுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் ஒரு தவறு செய்கிறேன், மறைவாக செய்கிறேன், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 பேர் ரகசியம் நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவனை அல்லாஹ் பார்க்க வைத்து விட்டால் போதும், என் இமேஜ் காலி. நான் இந்த பூமியில் தூக்கி பிடிச்ச இமேஜை நொறுக்கிடும் அல்லாஹ். கேவலத்தை தெரிந்து மிஞ்சாது. தண்டனை வேற ஒண்ணு அடிச்சுல உங்களை ஒண்ணும் செய்யணும்னா நரகத்துல போட. 2வது, நாம் செய்த தவறான காரியம் அல்லாஹ் அம்பலப்படுத்த நாடிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் மறைச்சிருக்கான். எல்லா பாவம் அல்லாஹ் மறைச்சிக்கிட்டே வரான். அதனாலதான் சொன்னாங்க, நீங்கள் செய்த தவறை யாரிடத்தை வெளிப்படுத்தி சொல்லாதீங்க. அல்லாஹ் மறைத்திருப்பதை வந்து நீங்க வெளிப்படுத்த வேண்டாம். நம்மளும் சொல்லக்கூடாது. நீங்க இன்னொருத்தன் பார்த்துட்டா கூட அவனுக்கு பாவம் மன்னிப்பு எப்படி தெரியுமா? நான் தவறு செய்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க தவறு செய்கிறேன், நீங்கள் பார்க்கிற வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான். சோதனை 2 பேருக்கும் தான், 2 பேருக்கும் தான். நான் செஞ்ச தவறை அல்லாஹ் அம்பலப்படுத்துன்னு நினைச்சிட்டான். 1. 2வது, நீ பார்த்து நீங்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. எப்ப தெரியுமா? ஒருவன் குறையை நீ மறைத்தால் மறுமையிலே அல்லாஹ் உங்கள் குறையை மன்னிப்பான். இதுதான் ரூல். நீங்க அம்பலப்படுத்தினா உங்களுடையதையும் அம்பலப்படு, அல்லாஹ் ரொம்ப நேரம் ஆகாது. டெஸ்ட் யாருக்கு தெரியுதா? இப்போ 2 பேருக்கும் பாவ மன்னிப்பை தேடணும். ஏன்னா அல்லாஹ் அம்பலப்படுத்திட்டான்னு வைங்க, இந்த பூமியில நம்ம வாழ்வுக்கு தகுதியிட்டு போயிடும். சரி இவனா அடிமா, இந்த பயிலாமா, இந்த பயிலான வார்த்தை வந்துடும். ஆணும் பெண்ணும் கழுவி குடிச்சிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் என்ன செய்யறான்? அவன் கருணையை கொண்டு நம்மளை எல்லாத்தையும் பாவங்களையும் மறைச்சு வச்சிருக்கானே. அப்ப பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? இறைவா, எங்கள் பாவங்களை அம்பலப்படுத்திடாத, எங்க ரகசியங்கள் நீ தான் பாதுகாத்து வச்சிருக்க, இம்மையிலும் வெளிப்படுத்திடாத, மறுமையிலும் வெளிப்படுத்திடாத, இம்மையிலும் அவமானப்படுத்திடாத, மறுமையிலும் அவமானப்படுத்தி விடாதே, இம்மையிலும் தண்டித்து விடாதே, மறுமை நாளும் தண்டித்து விடாத. அல்லாட்ட கேட்கணும் வேண்டாமா? கேட்கணும் வேண்டாம். இப்ப அழுக வரக்கூடாதா? இப்ப அழுக வரக்கூடாதா? சுயநலமாய் மனைவி மக்களுக்கும் செல்வம் லாசாக போக மட்டும்தான் அழுகணுமா? செஞ்ச பாவத்தில் அல்லாட்ட அழகக்கூடாதா? அதை விட அல்லாஹ்க்கு பிடித்தமான இபாதத்தில் சிறந்த இபாதத் என்ன தெரியுமாங்க? பாவ மன்னிப்பு தேடுவது தான். அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொல்றான், அல்லாஹ் ஒரு சமூகம் தவறு பாவம் செய்யாதிருந்தால் அந்த சமூகத்தை நான் அழித்து விடுவேன், நான் அழிச்சு காலி பண்ணிடுவேன்டான். இன்னொரு சமூகத்தை நான் தோற்றுவிப்பேன், அவர்கள் தவறு செய்வார்கள், பின் அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள். யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டே என்னை மன்னிப்பாய், அல்லாஹ்ட்ட மன்றாடுவார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். புரியுதா? இந்த யோக்கியன்னு சொல்லிட்டு வாழ்றோம்ல, அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அப்படிலாம் யாரும் கிடையாது. பேசுற நாங்கள் இல்லை, கேட்கிற நீங்களும் இல்லை, யாருக்கும் அந்த அந்தஸ்து இல்லை. ஆனால் மனிதன் என்பவன் எப்படி இருக்கான்னு கேட்டா, வினாடிக்கு வினாடி அவன் அறியாது சிந்தனைகளால், சொல்லால், செயலால், இதயங்களால் அவனுக்கு பாவம் மட்டில் ஏறிக்கிட்டே வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பாக ரமலான்ல என்ன செய்யறான்? ஷைத்தானை விலங்கிட்டு போட்டு, நீ பாவ மன்னிப்பு தேடிக்கப்பா, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள என்கிறான். 2வது 2 விஷயங்கள் நாம் கேட்டே ஆக வேண்டியது. 1, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கணும். இன்னொன்னு, நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல். சொர்க்கத்தை கேட்பது என்பது சொர்க்கத்தை செல்வதற்கான வழிவகைகள் குர்ஆன் பேசுகிறது. சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கம் எது சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்யட்டும். இதை அல்லாஹ் நமக்கு அப்படி ஆக்கணும்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் யாருக்கு உண்டுன்னு குர்ஆன் சொல்லுது. அது யாருக்கா தெரியுமா? எல்லாரும் ஜன்னத்துக்கு போகணும் தானே, ஆணும் பெண்ணும் போகணும். அப்படின்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு போறது குர்ஆன் எந்த இடத்துல சொல்லியிருக்கு? எதை செஞ்சா சொர்க்கம் போகலான்னு குர்ஆன்ல 2 இடத்துல சொல்லுது. யாருக்கா தெரியுமா தெரியாதா? சரி, உண்மையே சொல்றேன், இந்த மாதத்துல இது கேட்கணும் அப்படிதானே? சொர்க்கத்தை கேட்கணும் அப்படின்னா தயவுசெய்து வீட்டில் போய் நீங்க படிக்கணும். நான் சொல்றதை படிச்சுக்கிடுங்க, படிக்கணும். தமிழ்ல தான், தமிழ்ல படிக்கணும். இல்லைன்னா நீங்க போய் சொல்றீங்க. ரமலான் மாதத்துல மீண்டும் நீங்க அல்லாஹ் சொன்னபடி செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னபடி செய்யல. சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்கள் அவர் கேட்கணும். சூரா மூமினூன் 23 அத்தியாயம் ஃபர்ஸ்ட் 11 வசனம். கத் அஃப்லஹல் மூமினூன், அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின் வாரிசுதார்கள் இவர்கள் தான் அங்கே நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 23 அத்தியாயம் 1 11 வசனம் வரைக்கும் படிப்பீங்களா? கட்டாயம். ஃபர்ஸ்ட். 2வது சூரத்துல் கஹஃப், வெள்ளிக்கிழமை ஓதுகிற அத்தியாயம் சூரத்துல் கஹஃப்ல 107வது வசனம். எத்தனை? 107வது வசனம். அல்லாஹ் சொல்லுதான், யார் இந்த 2 காரியங்களை செய்கிறாரோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற தோட்டத்தில் நுழைவார்கள். போறோன்னு சொல்லணும். எங்கப்பா போறது, எப்படிப்பா போறது தெரியாம சும்மா அல்லாஹ் சொர்க்கத்தை கூட சொர்க்கத்து போறது வழி சொல்லியிருக்கான், அதை நம்ம பின்பற்றணும். படிப்பீங்களா? உண்மையே சொல்றேன், நீங்க படிங்க, ஆசையோடு படிங்கள். அல்லாஹ் சொல்றான், யார் என் பக்கம் 1 ஜான் விழுங்குகிறாரோ நான் 1 முழம் விழுகிறேன். யார் என் பக்கம் நடந்து வருகிறாரோ நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன். எப்படி சொன்னா? அவன் பக்கம் நெருங்கினா அல்லாஹ் நம்மளோட ஃபாஸ்டா கிட்ட வருவான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை படித்து அதன்படி சொர்க்கம் செய்ய அமல் செய்கிற பாக்கியத்தை தரட்டும். நரகத்திட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். நிச்சயமாக நரகத்தின் வேதனை என்பது மிக கொடியது என்று வணங்கிட்டு யா அல்லாஹ் வினாடி நேரம் அல்லாஹ் அஜின்னார் சொல்லுங்க மினன்னார் அல்லாஹ் அஜின்னார் அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் ஜஹன்னம். அல்லாஹ்ட்ட வருந்தி கேட்கணும். வருந்தி சில ஆலிம்கள் குர்ஆன் ஓதும்போது சூரத்துல் வாக்கியா அதெல்லாம் ஓதும்போது அந்த நரகத்தை பற்றி ஓதும்போது அவங்க அறியாமல் கண்ணீர் மிகச்சி நிற்பதை நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே நெஞ்சை பதற வார்த்தை அல்லாஹ் சொன்னான். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் கியாமா, சூர குபிரத், இந்த 3 அத்தியாயங்கள் ஓதி என் முடிகள் நரைத்து விட்டேன் அப்படின்னா என்ன சொன்னாங்க? 3 இதில் சூரத்தில் கியாமா, சூரத்தில் வாக்கியா, சூரத்தில் குபிரத் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வீட்டிலேயே படிச்சு பாருங்க, தமிழ்லேயே படிங்க. நெஞ்சு பதறம், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி படிச்சுன்னு வைங்களேன். அல்லாஹுடைய தோசை இதை ஓதிய போய் என்னுடைய தலைமுடிகள் நிறைத்து விட்டேன்னாங்க. என் தலைமுடியை நிறைச்சிட்டாங்க. இறை தூதருக்கே தலைமுடி நிறைக்க நான் என்ன சொல்லப்படுது தெரியுமா? நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசலாமாங்க. சுப்ஹான் அல்லாஹ். நரகத்தின் புகை கூட நம்மளுக்கு தீண்டக்கூடாது. நரகத்தின் புகை கூட கிட்ட வந்துடக்கூடாது. அல்லாஹ் அதை பார்க்கறத கூட நமக்கு வாய்ப்பை தந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அல்லாஹ் வண்டியார்களே, நாட்கள் கடந்து போகின்றன. நல்லறங்கள் நமக்காக செய்ய அல்லாஹ் தவணையை பிற்படுத்தி தரான். அதை அதிகமான நல்லறங்கள் செய்து அல்லாஹ் பாக்கியம் திரட்டும். 2ஆம் முறை பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது முஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ் வண்டியார்களே, பெண்களின் நிலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலையோடு இறுதி காலத்தை பற்றி சொல்கிறாங்க. இறுதி காலத்தை பற்றி எனது தோழர்களே, ஒரு காலம் வரும். ஏற்கனவே எனக்கு விமால பேசியிருக்க இருந்தாலும் ஞாபகப்படுறேன். ரமலான் மாதம் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நான் வீடியோக்கள் பார்க்குறேன். முஸ்லீம் இளம் பெண்கள் தேர்தல் கட்சி பைத்தியம் பிடிச்சி ஹிஜாப்பை போட்டு தெருவா போய் விசில கொடுத்துக்கிட்டு இன்னொரு பெண்ணு பேசுறது. நான் சாறு வரைக்கும் பிஜேபியில் இளம்பெண் இருக்கு. இளம்பெண் புதுமண தம்பதிகள் தான். நான் சாகிற வரைக்கும் பிஜேபியில் சாவேன், என் உயிரே போனான். என்ன உயிர் எல்லாமே யாருக்குன்னா ஒன்று மோடிக்கு, ஒன்று இன்னொரு நடிகனுக்கு, இப்படியே பைத்தியங்களாக பேசிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கும் பின்னணியாக குடும்பம் இருக்கு. ஜமாத்துகள் பேசி தான் பார்க்குறாங்க. யாரும் காதில் வாங்குற மாதிரி தெரியல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு முன்னெச்சரிக்கை. ஒரு காலம் வரும், உங்கள் பெண்கள் கைமீறி போவார்கள். உங்கள் பெண்கள் கைமீறி போவார்கள். இரண்டாவது, உங்கள் பெண்கள் உங்களுக்கு கட்டுப்படாமல் மறுக்கின்ற போது. மூன்றாவது, நீங்கள் ஜிஹாதை அறவே துறந்து விடும்போது அப்படின்னு ஒன்று சகாபாக்கள் 3மே ஆச்சரியம் முடிச்சு. ஏன்னா அப்படி கட்டுப்பாடான பெண்கள் வாழ்ந்த காலம் அது. அங்கே ஜிஹாத் என்பது டெய்லி ரொட்டீன் போர் அவங்களுக்கு. அதனால ஜிஹாதுங்கிறது எப்படின்னா, ஜிஹாது செய்தி வரலன்னா தான் அவங்க துக்கப்படுவாங்க. என்னடா போரே இல்லை போல அப்படின்னு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா நித்திய போர். அப்போ ஆச்சரியப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தோழர்களே இது என்ன, இதோட மோசமான நடக்க போகுதுன்னாங்க. யார சொல்ல அது என்னதுன்னு கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கிறதை விட்டுருவீங்கன்னாங்க. நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை விட்டு விடுவீர்கள். அல்லாஹ் தூதரே இதுமே நடக்குமா? இதைவிட மோசமாக நடக்கும். இதையெல்லாம் நீங்கள் விட்டு விடுவீர்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து உங்கள் மீது உங்கள் கடும் கொடிய குழப்பத்தை அல்லாஹ்வை இறக்கி விடுவான். யார் இறக்குவானாம்? இறக்குறது யாரு? அல்லாஹ்வை நம் மீது இறக்கிடுவான். கொடும் குழப்பத்தை இறக்கிடுவான். எந்த அளவுக்கு கேட்டால் உங்களை கற்றறிந்தவர்களும் ஞானிகளும் அதற்காக விடை தேட முடியாமல் போய்விடுவார்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? நாசமாக போகுது அர்த்தம். நாசமாக போகுது. அதன் விளைவை இன்னைக்கு கண்கூடமா பார்க்குறோம். முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சு ரோட்டில் கடந்து வீடாக விசில் கொடுத்துக்கிட்டு, ஒரு பெண்ணு போய் தாமரையை கொடுத்துக்கிட்டு, ஒரு பெண்ணு நான் சார வரைக்கும் திமுகங்குது. என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். மக்களை நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜமாத்து கட்டுப்பாடை அதிகப்படுத்திக்கிடுங்க. நான் சீரியஸாக பேசுகிறேன். ஜமாத்து கட்டுப்பாடுகள் நீங்கள் உள்ளே போய் பழகுங்க. ஜமாத்துகளும் சரியத்துக்கு உட்பட்ட நீதி செலுத்தி பழகுங்க. ரெண்டும் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் இழந்தோம்னா அந்த சமுதாயம் தரிகட்டு போயிடும், நாசமாக போயிடும். ஜமாத்தை விடும்போது அழிஞ்சிருவோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஜமாத்தும் சரியத்துக்கு உட்பட்டு நீதி வழங்க தவறி அல்லாஹ்வுடைய சட்டங்களை விட்டுட்டு நீங்கள் மாறி போட ரெண்டுமே கேடாயிரும், கேட்பாரட்டவனு ஆயிரும். முஸ்லீம் சமுதாயம் தரிகட்டு போகுது. அல்லாஹ்வுடைய பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நடுநிசி பொழுதில் பதற்றம் அடைந்தவளாக
நள்ளிரவு நேரத்தில் பதட்டம் அடைந்தவர்களாக அல்லாஹுடைய தூதவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார்கள். சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னாங்க. தூக்கத்தில் எழுந்து சுப்ஹான் அல்லாஹ்னு சொன்னாங்க. இரவு நேரத்தில் எத்தனை எத்தனை அருட்களஞ்சியங்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன. வானத்தினை அவங்களுக்கு அல்லாஹ் காமிச்சு கொடுக்காங்க. வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அருள்வளம் இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தை சைமல்டேனியஸா இன்னும் நடக்குது. எத்தனை எத்தனை ஃபித்னாக்களும் குழப்பங்களும் இந்த பூமியில் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஃபித்னா குழப்பத்துல மீனிங் நமக்கு தெரியாது. அரபுகுலத்துல பாருங்க, இப்ப நடக்க ஃபித்னா குழப்பங்கள் நடக்கா, எரிமலை போல வெடிகுள் ஏகனை பறக்கல. இதெல்லாம் ஃபித்னா பயங்கரமான குழப்பங்கள். எவன் உயிர் பிழைப்பான், எவன் வாழும், என்ன என்ன நடக்குமே தெரியாது. பயங்கரமான குழப்பங்கள். சண்டையை தோங்கணும்னா முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழப்பத்தை இறக்குற சொல்றான். வானத்திலிருந்து இரவு நேரங்களில் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இறங்குது. எப்படி? மனிதனால் தீர்க்க முடியாத ஃபித்னாக்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அறைகளில் முடங்கியவாறு தூங்கிக் கொண்டிருக்கும், அறைகளில் முடங்கியவாறு தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த பெண்மணிகளை நீங்கள் எழுப்ப மாட்டீங்களா? யார் அன்னைக்கு சொன்னாங்க? அறையில படுத்து தூங்குறாங்களே முடங்கி போய் பெண்கள், இந்த பெண்களை நீங்கள் எழுப்பி தொலை செய்வோர் யாரும் இல்லையா? தகுஜத் எழுப்ப சொல்றாங்கப்பா. பெண்களை இரவு நேரத்தில் படுத்து கிடக்காங்களே, எப்ப ஃபித்னாக்கள் நிறைய இறங்குது. ஏன் தெரியுமா? இந்த பூமியில அதிகமான குழப்பம் பெண்களையும் பதவி அதிகாரத்தை வச்சுதான் வரப்போகுது. எப்ஸ்டீன் ஃபைலே உருவாக்கினான். எது? பெண்களை வச்சுதான். உலக தேசமே சரண்டர். டோட்டல் நாட்டின் தலைவர்கள் அவங்கள மாட்டிட்டான். ஈரான் போருக்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல் தான். டொனால்ட் ட்ரம்ப் அசிங்கமான ஆபாச வேலையில மாட்டிக்கிட்டான். தனது நற்பெயருக்கு கலங்க வரும்னு திசை திருப்பதற்காக அப்பாவி ஈரானிய மக்கள் மீது குண்டுமலை வீசுறான். 185 மதரசா மாணவிகள், அது குண்டுமலை போட்டது முதல் நாள் நடந்த வீடியோ காட்சியை போடுறான் பாருங்க. அந்த குழந்தைகள் மதரசா நிகழ்ச்சியில குரானை கையில தூக்கிட்டு ஓதி இருக்கிற காட்சி, கண்ணீர் வருது. மலர்கள் மாறி பிள்ளைகள், சண்டாள பயில்கள். இந்த பெண்கள் ஃபித்னால சிக்கிக்கிட்டு ஆட்சியாளர்களை போய் நான் அப்பாவிகளை கொன்னு குவிக்கிறான். இவங்கெல்லாம் பூமியில ஃபித்னாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஓ, உங்க பெண்களை உறங்கிக் கொண்டு அறைகளில் முடங்கி தூங்குறார்களே பெண்கள், இவளை எழுப்பி தொலை வைக்க மாட்டீங்களா நீங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரும் இல்லையா? உலகத்தில் ஆடை அணிகலன்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ மக்கள் இறுதி தீர்ப்பானது அம்மனமாக இப்படியே இருக்கு. படிச்சு பார்த்து அம்மனமாக நிற்பார்கள். ஆடை அலங்காரம் போட்டு நகை நட்டு மினிக்கிட்டு அலைதாங்கல்ல, ஆணும் பந்தா காட்டிட்டு அலைதாம்ல, இவர்களாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இறுதி தீர்ப்பு நாளில் எல்லாம் சொன்னாங்க, உங்களை நான் நிர்வாணமா நிறுத்துவோம், இரவு வரை எரிஞ்சு தொழுங்கடா, ஆணும் பெண்ணும் தொழுங்க. புரியுதா? 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 எங்கேயோ நினைச்சிடாதீங்க. நம்ம வீட்டுல ஒரு தரத்துல பெண்ணு வளர்ந்துகிட்டு நமக்கே தெரியாது. தப்புன்னு தெரியாம வீட்டுல யூடியூப்ல போய் பேட்டி கொடுத்து வந்துடும். விஜய் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துடும். செத்துரும். நம்ம சாவ வேண்டிதான். மீடியா மைக்க நீட்டிட்டான் இவளுக்கு. நான் யார்கிட்ட பேசுறேன், எங்க பேசுறேன், எதுக்கு பேசுறேன் அறிவே இல்லை. ஈமானில பிள்ளைகளுக்கும் அறிவு இல்லை. ஹிஜாப் போட்டிருக்கோம், நம்முடைய கண்ணியம் என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதம் ரமலான் மாதத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? முஸ்லீம் பிள்ளைகள் தெரு தெருவா தூக்கிட்டு விசில குடிச்சிட்டு இந்த வீடியோ வந்துருக்கு பாருங்க. பாளையங்கோட்டை பிள்ளை, கண்ணால பார்த்து வளர்ந்த பிள்ளை, அழுதியா அவரை நமக்கு உண்மையா சொல்றேன், வேதனைப்படுறேன். நாம எப்படி கண்ணியமாய் வாழ்ந்த சமுதாயம், எப்படியா கண்ணியமா வாழ வேண்டிய சமுதாயம், உம்மத்தின் வசத்தான் எல்லாம் சொல்லணும். நீங்க நாடா நடுநிலை சமுதாயம் தான். எல்லா நிலைமையும் தடுமாறி போய் முஸ்லீம் சமுதாயம் கீழே இருக்கப்பட்டுட்டு, ஈமான் செத்து போனா கீழே இருக்கப்பட்டுட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை மக்களே நான் சொன்ன குர்ஆன் வசனத்தை படிச்சுக்கிடுங்க. 23 1 11 23 அத்தியாயம். இன்னொன்னு சூரா கஹஃப் 107 வசனம் படிங்க. அல்லாஹ் ஜன்னத்துக்கு போது வழிகாட்டி சொல்லுவான். அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் ரப்புல் எனக்கும் உங்களுக்கும் ரப்புட்டு அழுகிற பாக்கியத்தை தரேன். ஒரே ஒரு கண்ணீர் அல்லாஹ்க்கு பிடித்தமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். நான் உண்மையாக பேசுகிற மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நாட்களும் வினாடிகளும் கரைந்து போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டுட்டு எழுதிய பேனாக்கள் மைகள் காய்ந்து விட்டன, ஏடுகள் சுருட்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு இஸ்ராபில் வாயில சூரை வச்சுட்டு ரெடியா நீங்க ஊட்டிட்டா பூமி காலி, அண்ட சராமல் நொறுங்கி எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஒன்னும் மிஞ்சாது, ஒன்னும் மிஞ்சாது, ஒன்னும் மிஞ்சாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல ஈமானிய பலத்தை எல்லா நிலைகளிலும் நம்ம எவ்வளவு உயர்த்தணும் அந்த பூமியில் அதிகாரத்தில் நம்ம வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, படைச்சவனை அஞ்சுகிற இதயத்தை எல்லாம் நமக்கு திரட்டும். அவனை அஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை எல்லாம் நமக்கு திரட்டும். நம்ம சந்ததிகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆகும். இவனுங்களும் சோதனையா வந்து அமைஞ்சிட்டா தாக்கு என்று அவமானப்படுத்த எதுவும் கிடையாது. ரெண்டாவது சொல்றேன்,
உறவுகளை தேடி போய் கைகளை குலுக்கிக் கொள்ளுங்கள். வீம்பு விராப்பு போற்றாதீங்க. அல்லாஹ் வீம்பு போட்டால் நம்ம தாங்க முடியாது. ஒன்னு சொல்றேன், பாவ மன்னிப்பு யார் பாவம் அதிகம் செய்து பாவத்தில் மிகைத்திருந்தால் அல்லாஹ் நம்ம ரிசுக்கை அல்லாஹ் தடை செய்து விடுவான். இதுதான் கடைசி அட்வைஸ். வாழ்வாதாரம் பெருகணுமா, சொல்லுது பாவ மன்னிப்பு தேடிக்கணும். யாருக்கு ரிசுக்கு தடைப்படுது, பொருளாதாரம் அடி உள்ளது முடங்குது அப்படின்னா எங்கேயோ ஓட்டையாவது அர்த்தம். ஒரு முஸ்லீம் அப்படி விளங்கிக்கிடட்டும், அல்லாட்ட நெருங்கிடணும். சொத்து காசு கட்டு இல்லை, பாவ மன்னிப்பு தேடி. அப்போ அல்லாஹ் ரிசுக்கை மீண்டும் என்ன செய்வான்? என் அடியான் திருந்திட்டான் திருந்திட்டான் எல்லாம் நாடினால் மீண்டும் ஒரு நாடு என்ன செய்வான்? இதை விட சிறந்த செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தர போதுமானவர் இருக்கிறான். வாஹித்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.